ஓகேவா? ஓம் சக்தி. தூக்கி நிறுத்திய சூலத்திலே மன தொல்லை அகற்றிடும் தீ, மன துந்துபியில் வரும் சந்தங்களுக்கெல்லாம் துள்ளிடும் அன்பு விழி. தூக்கி நிறுத்திய சூலத்திலே மன தொல்லை அகற்றிடும் தீ, மன துந்துபியில் வரும் சந்தங்களுக்கெல்லாம் துள்ளிடும் அன்பு விழி. ஆக்கியவள் உயிர் காரமுதான் அவள் அன்னை எனப்படுவாள். நெஞ்சின் அச்சம் தவிர்த்திடும் அற்புதமாயினள் ஆனந்த துர்க்கை இவள். கல்லுக்குள்ளே மையலாய் வளர்ந்திடும் கானகத்தில் தன்மையாய், நீல கடலுக்குள்ளே எழும் திடலுக்குள்ளே இன்பக் கனலை தருமோர் சூடராய். கல்லுக்குள்ளே மையலாய் வளர்ந்திடும் கானகத்தில் தன்மையாய், நீல கடலுக்குள்ளே எழும் திடலுக்குள்ளே இன்பக் கனலை தருமோர் சூடராய். பள்ளுக்குள் காவடி சிந்துகளாய் மன பந்தடிக்கும் பிள்ளையாய், எந்தன் பண்ணுக்கு செய்தவளாக விளங்கும் பவானியின் தாழ்வணிந்தேன். மின்னல்களை சவுக்காக்கி புடைக்கையில் மீறுமோர் இன்பவலி, அதை மேதினியோர் கவிதை எனச் சொல்லுவார் மேலோர்கள் பக்தி என்பார். அன்னதோர் வித்தைக்கு நாயகியை புதிராழ்ந்திருக்கும் விதியை, கண்களுக்கு அச்சமும் நெஞ்சினுக்கு ஆனந்தமும் தரும் அம்பிகையை பணிந்தேன். அருமையான ஒரு திருக்கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெறுகின்ற தருணத்தில் அம்மாவுடைய மடியில் அமர்ந்து அன்பர் குருமூர்த்தி அவர்கள் அழகுற எழுப்பியிருக்கின்ற மண்டபத்தில் வசதியாக உட்கார்ந்து கொண்டு அன்னையினுடைய கருணையை பற்றி சற்றே சிந்திக்கின்ற அவகாசம் எனக்கு கிட்டியது. அதற்காக குருமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி. இந்த கோயிலை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதை காட்டிலும் அம்மாவுக்கு என்னுடைய நன்றி. சத்தத்தின் முடிவில்தான் சக்தி இருக்கிறாள் என்று சொல்வார்கள். சத்தத்தின் முடிவில் இருப்பவள் சத்தத்தின் நடுவில் இருக்க மாட்டாளா என்ன? அதனால் சப்தம் என்பது மௌனத்தினுடைய பிரதிபலிப்பே, மௌனத்தினுடைய வெளிப்பாடே என்று நாம் அறிந்து கொண்டோமானால் சத்தத்தினால் நமக்கு தொல்லை இல்லை. வாய்மூடி இருப்பது அல்ல மௌனம், ஒலியின்றி இருப்பது அல்ல மௌனம், மனம் இல்லாத நிலையே மௌனம். மனம் இல்லாத நிலைக்கு பெயர்தான் மௌனம். ஒலி கேளாமல் இருந்தாலும் மனம் ஒலி எழுப்பிக் கொண்டேதான் இருக்கும். வாய் மூடி உள்ளே வகை ஒளி நீங்கிடார், காய் வாடி ஆமோ கனி, நம்ம குரல் இல்லையா? வாய் மூடி கொண்டாலும் உள்ளே 1000 கவலைகள் இருக்கும் பொழுது வெளி ஒலியை விட மிகவும் ஒலி மிகுந்தது உள்ளே இருக்கக்கூடிய கவலைகள், ஆசைகள், அபிப்பிராயங்கள், குழப்பங்கள், இவற்றால் ஏற்படுகின்ற ஒலி. அப்பொழுது அம்பிகை நேரில் வந்து நின்று புன்னகைத்தால் நமக்கு காதில் விழவா போகிறது? உள்ளுக்குள் ஒலிக்கின்ற ஓயாத பிரளயத்தில் கள்ளச்சிரிப்புகளா காதில் விழப்போகிறது? அம்பிகை நேரில் வந்தாள் என்று அன்பர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். அம்பிகை என்பவள் யார்? அவள் எப்பொழுதெல்லாம் நேரில் வந்தாள் என்று சற்று சுருக்கமாகவே பார்க்கலாம். அவள் நேரில் வந்தது பல பேருக்கு உண்டு, அந்த விவரங்கள் நாம் அறிவோம். ஆதிசங்கரருக்கு நேரில் வந்தாள், சங்கரரை பின்தொடர்ந்து நின்றாள், அங்கே திருவடிவம் எடுத்து சமைந்தாள். இன்றைக்கும் அது சிருங்கேரியிலும் இருக்கிறது, மூகாம்பியிலும் இருக்கிறது. அபிராமி பட்டருக்கு நேரில் வந்து நின்றாள், தோடை கழற்றி வானில் எரிந்து நட்ட நடு வானத்தில் அட்டக்கருப்பான இரவில் முழு நிலவை காண்பித்தாள் தன்னுடைய அடியாருக்காக. நம்முடைய பாரதியாருக்கு நேரில் வந்து நின்றாள். ஆதிரை திரு நாளொன்றில் சங்கரன் ஆலயத்தொரு மண்டபம் தன்னில் நான் சோதி மானோடு தன்னன் தனியனாய் சொற்களாடி இருப்ப, மற்ற ஆங்கு அவள் பாதி பேசி மறைந்து பின் தோன்றி தன் பங்கைய கையில் மை கொணர்ந்தே ஒரு சேதி நெற்றியில் பொட்டு வைப்பேன் என்றாள். திலகமிட்டனல் செய்கை அழிந்தனன் என்று பாரதி சுயசரிதையிலேயே குறிப்பிடுகிறான். சின்ன பெண்ணாக எட்டயபுரத்து சங்கரன் கோயில் மண்டபத்தில் வந்து நான் உனக்கு பொட்டு வைக்கட்டுமான்னு கேட்டு கையில மை எடுத்து அவன் நெத்தியிலிட்டு பாரதியார் மூச்சை போட்டு விழுகிறார். அதற்கு பிறகு அவளை காணவே இல்லை. பிள்ளை பிராயத்திலே என்னை பேண வந்தாள், அருள் பூண வந்தாள் என்று பிற்பாடு பாரதியார் பாடுவார். இப்படி பல பேருக்கு நேரில் வந்திருக்கிறாள்.
நமக்கு நேரில் வருவாளா மாட்டாளா என்பது அல்லவா கேள்வி. மற்றவர்களுக்கு அம்பிகை நேரில் வந்து நின்று தரிசனம் தந்த கதை நம்முடைய நெஞ்சுக்கு கிளர்ச்சி, மகிழ்ச்சி, நெகிழ்ச்சியை தந்தாலும் குறையையும் ஏற்படுத்துகிறது. நமக்கு அவள் நேரில் வரவில்லையே, வருவாளா? அப்படி வருவாளா என்றால் ஏன் வரவில்லை, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் நமக்கு எழுகின்றன. அம்பிகை யார்? முதலில் அவள் ஒரு ஆளா? அம்மா இருக்காங்க, நம்மை பெற்ற தாய் இருக்கிறார்கள். அவள் தான் நமக்கு முதலில் தெரிந்த அம்பிகை. ஒரு எந்த குழந்தைக்கும் முதலில் காட்சி கொடுக்கின்ற அம்பிகை யார் என்று பார்த்தால் பெற்ற தாய். அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம், நீ முன்னே அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் முதல்ல அம்மா தான். எதனால் அம்மாவுக்கு அவ்வளவு உயர்ந்த இடம்? சுமக்கிறாள். ஒரு உடலில் இன்னொரு உயிரை சுமப்பது என்கின்ற அனுபவம் பெண்களுக்கு மட்டுமே தான் புரியும், இல்லையா? அவர்களுக்கு மட்டுமே அது வாய்த்திருக்கிறது. ஒரு உயிரில் இன்னொரு உயிரை சுமப்பது என்பது ஒப்பற்ற ஒரு அனுபவம். இன்னொன்று, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் அம்மா தான். நம்முடைய குறைகள் அனைத்தும் நம்முடைய தாய்க்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவள் நம்மை நேசிக்கிறாள். இதனால் அம்மாவுக்கு சிறப்பு. மூன்றாவது, அம்மா என்பவள் தியாகத்தினுடைய வடிவம். நமக்காக அவள் செய்கின்ற தியாகங்கள் கணக்கில் அடங்காது. நாம் வயிற்றில் இருக்கும் பொழுதே நம்முடைய நலன் கருதி அவள் மேற்கொள்ளுகின்ற விரதங்கள், கட்டுப்பாடுகள், நமக்காக அவள் தனக்குத்தானே மறுத்து கொள்ளுகின்ற சுகங்கள், உணவுகள், இதெல்லாம் தியாகத்தினுடைய முழு சொரூபம் அம்மா. இப்படி பார்க்கிறோம். இப்படி அம்மாவுடைய பெருமை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வீட்டில், நாம் வாழுகின்ற வீட்டிலே இன்னும் சில அம்மாக்கள் இருக்கிறார்கள். பெற்ற தாயை தவிர சில அம்மாக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தமக்கை, நம்முடைய தங்கை, அவர்களிடம் அன்னையினுடைய குணத்தை நாம் பார்க்கலாம். தமக்கையினுடைய கண்டிப்பும் தங்கையினுடைய கவனிப்பும் தாயிடமிருந்து வருகின்ற ஒரு பிரதிபலிப்பை என்பதை புரிந்து கொள்ளலாம். அதற்கும் மேலும் சில அம்மாக்கள் நாம் வாழுகின்ற வீட்டிலே இருக்கிறார்கள். உறவு முறையில் நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய அத்தைமார்களோ, பெரியம்மாக்களோ, சித்தியோ, இது பல வடிவிலே தாய் தன்னை பிரித்து காட்டுகிறாள் நமக்கு. அவர்கள் எத்தனையோ பேர் நம்மை போஷிக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம வளர்ந்து வரும்பொழுது பார்க்கணும். திரும்பி பார்த்தால் நமக்கு இது புரிகிறது. அம்மா, சகோதரிகள், உறவு முறையில் வந்த தாய்மார்கள், இன்னும் சில தாய்மார்கள் இருக்கிறார்கள் வீட்டுக்குள். யார்? பணிப்பெண்கள். நீங்கள் வயதானவர்கள் இங்கே இருப்பவர்கள் கேட்டிருப்பீர்கள், பணிப்பெண்களிடம் பால் குடித்து வளர்ந்த குழந்தைகள் உண்டு, இல்லையா? தாயிடம் பால் இல்லாததால் பணிப்பெண்களிடம் பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் நம்முடைய நாட்டிலே நிறைய உண்டு, இல்லையா? அது எப்பேற்பட்ட ஒரு அன்பு! தான் பெறாத ஒரு குழந்தையை தான் பெற்ற குழந்தையாக கருதி எந்த விதமான உபகாரமும் எதிர்பார்க்காமல் ஒருத்தி தாய் அன்போடு கொடுக்க, அவள் தாயினும் மேலானவள், பெற்ற தாயை விட மேலானவள் அந்த பணிப்பெண். ஆக பெற்ற தாய், சகோதரிகள், உறவு முறையில் வந்த தாய்மார்கள், பணிப்பெண்கள், இப்படி வீட்டிலே தாய் தன்னை எத்தனை விதமாக செய்து கொண்டிருக்கிறாள் என்று பாருங்கள். இன்னும் ஒரு தாய் இருக்கிறாள். அது யார் தெரியுமா? வீட்டிலேயே அப்பா. என்னுடைய நண்பர், உங்களுக்கு தெரியும், அரிமா இளங்கண்ணனுக்கு, நம்முடைய கவிஞர், அருமையான கவிஞர், இங்க ஒப்பற்ற தமிழ் கவிஞர், இப்படி அடக்கமா உட்கார்ந்திருக்கிறார். இப்பதான் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். மீண்டும் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு வெண்பா எழுதிட்டார். இங்க ஆசு கவி, அடக்கமா இருக்கக்கூடிய கவிஞர். சுப்பு தெரியும் இல்லையா உங்களுக்கு? நண்பர் சுப்பு. சுப்பு ஒரு கூட்டத்தில் சொன்னான், எனக்கு அப்பா கிடையாது, எல்லாரும் திடுக்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு ரெண்டும் அம்மா தான், ரெண்டும் அம்மா தான் என்று சொல்கிறார். அம்பிகை நேரில் வந்தாள். இதுதான் அங்கீகாரம். எனக்கு ரெண்டுமே அம்மா தான். அவங்க அப்பா அப்படித்தான், அம்மாவோட இன்னும் பாசமாக இருப்பார்.
நான் பார்த்திருக்கிற பல வீடுகளிலே நிறைய குழந்தைகள் பெற்ற தந்தை, திருநெல்வேலியில் ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன். அவர் பேர் கோபாலகிருஷ்ணன். ஒரு பெரிய கூடம், இந்த பழைய வீடு கூடம் இருக்கும். அங்கே இந்த குழந்தைகள்லாம் வரிசையாக உட்காந்து சாப்பிடணும். இந்த வரிசையில் குழந்தைங்க உட்கார்ந்துருக்கும். இவர் இங்கே இப்படி உட்கார்ந்துருப்பார். ஒரு சந்நிதியில் தெய்வம் உட்கார்ந்திருப்பதும் உட்கார்ந்துருப்பார். ஒவ்வொருவருக்கும் என்ன வேணும், என்ன பரிமாறுகிறார்கள் என்பதை கேட்டு கேட்டு போட சொல்வார் ஒவ்வொரு நாளும். அவர் தந்தையா தாயா? இப்படி தாய் பல வடிவங்களில் தன்னை வைத்திருக்கிறார். இப்படி இருக்கு. இது வீடு. வீட்டிலிருந்து வெளியே போனால் இது என்னுடைய சொந்த அனுபவம். என்னுடைய நண்பர்கள் பலருடைய தாய்மார்கள் என்னை பெற்ற தாய் மாதிரியே தான் என்னை நடத்தினார். தான் பெற்ற குழந்தையாகத்தான் என்னை நடத்தினார். எந்த வீட்டிலும், பலர் வீட்டில் நேராக சமையலறைக்கு சென்று சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய உரிமை எனக்கு இருந்தது. நான் பலரால் ஊட்டி வளர்க்கப்பட்டு வருகின்ற குழந்தை. ஊட்டி வளர்க்கப்பட்ட அல்ல, பலரால் ஊட்டி வளர்க்கப்பட்டு வருகின்ற குழந்தை. இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் பெருமிதம் வாய்ந்த ஒரு பேர் நிகழ்ந்தது என்றால் எனக்கு பல அம்மாக்கள் உண்டு. அதுதான் எனக்கு. இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் அத்தனை அம்மாக்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வருகிறாள் நம்முடைய அம்பிகை. எவ்வளவு அம்மாக்கள் நீங்கள் வைத்திருக்க முடியும்? இந்த உலகத்தில் எண்ணி பார்க்க முடியும். அன்னையினுடைய பாசத்தை பிரதிபலிக்கின்ற எத்தனை உயிர்களை நீங்கள் எண்ணி பார்க்க முடியும்? அவை அத்தனையும் நீங்கள் தொகுத்தால் ஒருத்தி வருகிறாள். அவள் தான் அம்பிகை பராசக்தி. அம்மாக்களுக்கெல்லாம் அம்மா, எல்லா தாய்களுக்கும் தாய், அண்டங்கள் அனைத்தையும் பெற்ற தாய், எல்லாவற்றையும் உண்டு பண்ணி அதில் ஊடுருவி ஆனால் கண்டுபிடிக்க முடியாமல் கஞ்சிமிட்டி நமக்கு போக்கு காட்டுகின்ற ஒரு குறும்பு தாய் இந்த பராசக்தி. அப்படி இருக்கிறாள் பராசக்தி. இதை எப்படி பாடி பார்ப்போமா? உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி எவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கள்ளிய கண்டுபிடிச்சிரணும். உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி எவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கள்ளிய கண்டுபிடிச்சிரணும். கொஞ்சம் கண்டுங்காணாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். கொஞ்சம் கண்டுங்காணாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். ஆஹா உண்டு பண்ணி அண்டபகிரண்டம் செண்டு விளையாடும் சிங்காரி, இந்த ஆகாசமே போதாதுங்கிற அங்காரி. ஓ அண்டபகிரண்டம் செண்டு விளையாடும் சிங்காரி, இந்த ஆகாசமே போதாதுங்கிற அங்காரி. மண்டக்குள்ள ரீங்காரி என்ன மறக்க வைக்கிற ஓங்காரி. மண்டக்குள்ள ரீங்காரி என்ன மறக்க வைக்கிற ஓங்காரி. மனச மத்து கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து மொத்தம் விழுங்குற மாகாளி. உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி எவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கள்ளிய கண்டுபிடிச்சிடணும். கொஞ்சம் கண்டுங்காணாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். கொஞ்சம் கண்டுங்காணாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். சொத்து பத்து ஒண்ணு எனக்கு இல்ல, ஆனா சொகத்துக்கு ஒண்ணும் குறவில்லை. சொத்து பத்து ஒண்ணு எனக்கு இல்ல, ஆனா சொகத்துக்கு ஒண்ணும் குறவில்லை. என்ன பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்ல. பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்ல. மொத்த உசுரையும் காலுல சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டேன். மொத்த உசுரையும் காலுல சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டேன். சத்தம் இல்லாம கிடக்குறேன், ஒரு சாலை இல்லாம நடக்கிறேன். செத்து விழுகிற கணம் வரும் முன்னர் முத்தம் வரும் முன்னும் முழுசு நம்புறேன். உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி எவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கள்ளிய கண்டுபிடிச்சிடணும். கொஞ்சம் கண்டுங்காணாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். கொஞ்சம் கண்டுங்காணாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். ஓஹோ உண்டு பண்ணி எல்லாவற்றையும் உண்டு செய்தவள், உண்டு பண்ணியவள் அவள்.
இந்த அண்டங்களை எல்லாம் படைத்தாள். எப்படி படைத்தாள்? ஒரு லேசத்தில் படைத்தாள் என்கிறது தாந்திரம். லேசம்னா ரொம்ப குறைவான பொழுது, குறைவான இம்மி அளவு சொல்றோம்ல, நொடி நேரம் சொல்றோம்ல, அதெல்லாம் விட குறைவான ஒரு கால அளவு லேசம். அந்த லேசத்தை அப்படின்னா அவ்வளவுதான். இதழ் விரித்தாள் புவி வசந்தம், நகை சொரிந்தாள் பல மலர்கள், புன்னகைத்தாள் குவி மீன்கள், மெல்ல சிரித்தாள் ஒளி மின்னல். அப்படி இருக்கு. நடந்தாள் வழி தொடர்ந்தாள் அவள் தடத்தாள் தொடப்பகை தூள், கடந்தாள் மலை குவித்தாள் கடல் வரைந்தாள் நிலம் படர்ந்தாள், இதழ் விரித்தாள் புவி வசந்தம், நகை சொரிந்தாள் பல மலர்கள், புன்னகைத்தாள் குவி மீன்கள், மெல்ல சிரித்தாள் ஒளி மின்னல். அப்படி படைச்சாலாம். ஒரு லேசத்தில் அனைத்தையும் இவள் படைத்தாள். எல்லாமாகி இருக்கிறாள், எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கிறாள், எதையும் உள்ளிருந்து தான் இயக்குகிறாள், எதிலும் வசப்படாமல் இருக்கிறாள். வானம் போல் வானம் அகன்று விரிந்து கொண்டே இருக்கிறது. வானம் அனைத்தையும் தாங்குகிறது. வானம் காணுகின்ற பொருள் ஒவ்வொன்றிலும், வாழுகின்ற உயிர் ஒவ்வொன்றிலும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வானம் ஒருபோதும் யாருக்கும் வசப்பட்டதில்லை. அப்படி இருக்கிறாள் பராசக்தி. வானத்திற்கும் அப்பால் இருக்கின்ற வெட்ட வெளி பராசக்தி, யாருக்கும் வசப்படாமல் இருக்கின்றாள். இப்பேற்பட்ட அம்பிகை நேரில் வருவது என்பது எப்படி? எப்படி? ரொம்ப எளிமையாக இதை சொல்லிக் கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு எனக்கு நடுவில் இருக்கக்கூடியது என்ன? வெட்ட வெளிதான். வெட்ட வெளிதான். நம்ம இது இடைவெளி அப்படிங்கிறோம். இமைக்கும் இமைக்கும் இடையில் இருப்பதும் இடைவெளிதான். எனக்கும் உங்களுக்கும் இடையில் இருப்பதும் இடைவெளிதான். அண்ட பகிரண்டங்களை தரித்தும் அதற்கப்பால் எல்லையற்று நீண்டு கிடக்கின்ற அந்த வெட்டவெளி, கொட்டி கிடக்கின்ற வெட்டவெளிக்கு பெயர் வெட்டவெளி. அதுவும் வெளிதான், இதுவும் வெளி. இமைவெளி, இடைவெளி, கொட்டி கிடக்கின்ற வெட்டவெளி, இப்படி இருக்கிறது. அந்த வெட்டவெளி நீளம் போர்த்து கொண்டு வரும்பொழுது அதை வானம் என்கின்றோம். அது நம்முடைய உலக உருண்டைக்கு ஏற்ப ஒரு விதானமாக ஒரு அரைவட்டம் மேற்கொள்ளும் பொழுது அதை வானம் என்கின்றோம் அல்லவா? வானமும் வெட்ட வெளிதான். வெட்ட வெளி எப்படி வானாக நமக்கு கண்ணில் காட்சி அளிக்கிறதோ அதுபோல எங்கும் பரவி இருந்து எல்லாவற்றிலும் கலந்து அதை இயக்குகின்ற இந்த பராசக்தி வெளி எப்படி வானம் போல் தெரியுமோ அதுபோல் இந்த ஒரு துளி தோற்றத்தில் தன் முழுமையும் அவள் காண்பிப்பாள். இதுதான் அடியவர்களுடைய அனுபவம். ஒரு பிளாஷ்ல, ஒரு மின்னல் மாதிரி வந்து தன்னை காண்பித்து விட்டு போவாள். தரிசனம் என்பது ஒரு மணி நேரம் சொற்பொழிவு மாதிரி கிடையாது. ஒரு கண நேர மின்னல் மாதிரி. அதற்கு பிறகு தாக்கம், அதனுடைய பாதிப்பு, அதுதான் அனுபவம். தரிசனம் அல்ல அனுபவம். தரிசனத்திற்கு பின்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய தாக்கம், அதுதான் அனுபவம். அனுபவம் என்றால் எப்பொழுதும் தொடர்ந்து இருப்பது என்றுதான் பொருள். நம்ம சொல்றோம் இல்லையா, கைலாசத்தை பார்க்கிறோம், கண்கொள்ளா காட்சி அனுபவம். அந்த காட்சி அல்ல அனுபவம். அந்த காட்சி ஏற்படுத்துகின்ற பாதிப்பு, அந்த தாக்கம், அதுதான் அனுபவம். அது கூடவே இருக்கும். காட்சி மறைந்து விடும், தாக்கம் இருக்கும். விதை விதை வெடித்து தன்னை இழந்தால் தான் விருட்சம் என்பது தோன்றும். அதுபோல் தான் காட்சியும் அனுபவமும் தரிசனமும் அனுபவம். ஒரு பிளாஷ்ல அப்படி வந்துட்டு போகும், ஆனா இந்த அனுபவம் எப்படியும் நமக்கு நிலையாக நிற்கும். இதுதான் அடியார்களிடம் நடந்தது. சரி, நமக்கு நடக்குமா? ஏன் நடக்காது? நடக்கும். ஏன் நமக்கு நடக்கவில்லை? ஏன் நன்றி, ஏன் நமக்கு நடக்கவில்லை அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு தடை தான் இருக்கு. அதற்கு ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது என்பதை ரமண மகர்ஷி நமக்கு காட்டி கொடுக்கிறார். நமக்கு நடக்குமா என்கின்ற சந்தேகம் தான் தடைங்கிறார் ரமண மகர்ஷி. இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நமக்கு வருமா என்கின்ற ஐயம் தான் தடை, வேறு எதுவுமே தடை. எங்கும் இருப்பவளை எங்கு தேட? எல்லாமாகவும் இருப்பவளை எங்கே தனித்து பிரித்து பார்க்க? எப்போதும் இருப்பவளை எந்த பொழுது வகுத்து கொண்டு தரிசிக்க நினைக்க? இப்படி இருக்கிறது நமக்கு. எங்கும் இருக்கிறாள்,
எதனுள்ளும் இருக்கிறாள், எல்லாமாகவும் இருக்கிறாள், எப்போதும் இருக்கிறாள். பின்ன எப்படி இவளை நேரில் காண்பது? இந்த நேரில் காண்பது என்கின்ற உணர்வே எதனால் நமக்கு தோன்றுகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம உடம்புங்கிற வடிவத்தில் சிக்கிக்கொண்டு நாம் தான் இந்த உடம்பு என்று நினைத்துக் கொள்கிறோம், அல்லது நாம் இந்த உடம்பு தான் என்று நினைத்துக் கொள்கிறோம். இதுக்கு பேர் தேகாத்ம பாவனை என்று பெயர். இது தீராது. இதுதான் திரை. தனியாக மாயை என்கின்ற திரையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம உடம்புன்னு நினைச்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் திரை. அந்த உணர்வு போயிடுச்சுன்னா அந்த திரை நீங்கி விட்டது. அதற்கு பிறகு பர்மனன்ட் தரிசனம், எப்போது திரையே போட முடியாத தரிசனம். அது வெட்ட வெளி தான், கொட்டி கிடக்கின்ற வெட்ட வெளி, மின்னல்கள் கொழித்து கொண்டிருக்கின்ற வெட்ட வெளி, அமைதி எப்பொழுதும் நிலை பெற்று விளங்குகின்ற வெட்ட வெளி. அப்படி இருக்கும். அதுதான் பராசக்தி. அப்போ நாம் உடம்புங்கிற நினைப்பு இருக்கு நமக்கு. இந்த நினைப்பு எதனால் நேர்ந்தது? உடம்பினால் தான் நேர்ந்தது. இந்த பாருங்க எப்படி ஒரு சுவாரஸ்யமான சிக்கல். தேகம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. முடியுமா? எதையும் பெற முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்தில் தேகம் எடுத்து வாழவில்லை என்றால் உயரே போக முடியாது, உயர்ந்த நிலைகளுக்கு செல்ல முடியாது. இயற்கை தருகின்ற இயற்கையோடு நம்முடைய புலன்களும் பொறிகளும் பொருந்தி இருக்கின்ற இந்த உடம்பை வைத்துக்கொண்டு அதனால் ஏற்படும் தொடர்புகளினால் எத்தனையோ அனுபவங்களை பெற்று பிறகு இன்பங்களாலும் துன்பங்களாலும் அல்லாடப்பட்டு ஒரு நிலைக்கு வந்து இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம், துன்பம் என்பது இன்பத்தினுடைய இன்னொரு முகமாகத்தான் இருக்கிறது என்கின்ற தெளிவு வந்த பிறகு நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது. அப்பொழுது நாம் இந்த உலகில் இருந்த போதே, உலகில் இருக்கும் போதே மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய துழாவுகின்ற ஞானத்தை துழாவுகின்ற ஒரு நிலை நமக்கு வாய்க்கிறது. அதற்கு தேகம் வேண்டும், தேகம் தேவை. ஆனால் நாம் தேகம் என்கின்ற நினைப்பு அந்த ஞானத்தை எய்த விடாது. இதுதான் சிக்கல். சரி, யோகத்தின் மூலம் நாம் நம்மை பரமாத்மாவோடு இணைத்துக் கொள்ளலாம், பராசக்தியோடு தொடர்பு கொண்டு விடலாம். ரொம்ப நல்லது. அந்த யோகம் செய்வதற்கு தேகம் தேவை. உலகில் வாழ்வதற்கு தேகம் தேவை. நாம் உயர்ந்த நிலைக்கு செல்லுவதற்கு உலகம் தேவை. இப்படி வருவோம். நாம் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு உலகம் தேவை, உலகில் வாழ்வதற்கு தேகம் தேவை, யோக நிலை பெறுவதற்கு தேகம் தேவை. ஆனால் ஞான நிலை பெறுவதற்கு நான் தேகம் என்கின்ற நினைப்பு நீங்க வேண்டும், அதுதான் தேவை. இப்படி வச்சார் கடவுள். பராசக்தி இப்படி, இதுதான் மாயைங்கிறது. யாரு மாயை? பராசக்தி தான் மாயை. பராசக்தி தான் மாயை. அம்மா தான் மாயை, அம்மா தான் தெளிவு. வேறு வேற இருக்க முடியாது. எவள் மாயைக்கு அதிபதியோ அவள் தான் தெளிவுக்கும் அதிபதியாக இருக்க முடியும், இல்லையா? எவள் மறைக்கிறாளோ அவள் தான் திறக்க முடியும். எவள் மறப்பை தருகிறாளோ அவள் தான் நினைப்பை தர முடியும். அவள் மறப்புக்கும் நினைப்புக்கும் அப்பாற்பட்டு மல்லாந்து கிடக்கின்றாள். அம்பலத்தில் ரகசியமா இருக்கின்றாள் அம்பிகை. அதனால்தான் தெரியல. ஓரிடத்தில் இருந்து ஓரிடத்திலே இல்லாமல் இருந்தால் இந்த அம்பிகையை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அப்படி இருந்தால் அவள் அம்பிகை இல்லை. எல்லாவற்றிலும் இருந்து ஆனால் நமக்கு சவால் விடுகிறாள். ஷீ இஸ் எ சேலஞ்ச். பாரு என்ன, நான் எங்கேயும் இருக்கேன், எதுவாகவும் இருக்கேன், எல்லாமாகவும் இருக்கேன், யாருள்ளையும் இருக்கேன், ஒன்னுள்ளையும் இருக்கேன் பாரு அப்படிங்கிற. பார்க்க முடியல நமக்கு. ஏன்னா நமக்கு காரணம் இந்த பிரச்சனை தான். நான் தேகம் என்கின்ற நினைப்புத்தான் அதற்கு காரணம். ஒன்று, இதை எப்படி வெல்லுவது? ஐயா நீங்க சொல்றது புரியுது, தத்துவம் கரெக்டு தான், தகவல் கரெக்டு தான். இதிலிருந்து எப்படி நான் வெளியே போகுது? நான் தேகம் இல்லை என்கின்ற நினைப்பு எனக்கு எப்படி போகும் அப்படின்னா, என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு, நான் தேகம் இல்லை என்கின்ற நினைப்பை சதா நினைத்து கொண்டு போகும். அது ஒரு வழி. இன்னொரு வழி, சுலபமான வழி, பக்தி. பராசக்தி எனக்கு ஒன்ன பார்க்கணும், அதுக்கு நீ என்ன செய்வியோ ஆவன செய்க. ஓ பெரியவங்க கடிதம் எழுதுவாங்க, நான் உங்கள் ஊருக்கு 15ஆம் தேதி வருகிறேன், ஆவன செய்க, அவ்வளவுதான். மீதி எல்லாம் அவங்க செய்யணும். அந்த உரிமையோடு நம்ம பராசக்திட்ட கேட்கணும், அம்மா எனக்கு ஒன்ன பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா தீவிரம் இருக்கணும். ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற ஆசை மாதிரி இது இருக்கக்கூடாது, அல்லது வந்து போகின்ற ஆசையாக இது இருக்கக்கூடாது.
இதை காட்டிலும் வேறு கோரிக்கையே எனக்கு இல்லை என்பது போல் நாம் நிலை பெற்று நின்றோமானால் அவ எதிர வந்து நிற்பான். ஒரு எக்ஸிபிஷனுக்கு அம்மாவும் குழந்தையும் போறாங்க. ஒரே சந்தோஷம் தான் குழந்தைக்கு. பொருட்காட்சி சாலைக்கு கூட்டிட்டு போறாங்க அம்மான்ட்டு. எதை பார்த்தாலும் அதுக்கு சந்தோஷம், கொண்டாட்டம். அம்மா கையை பிடிச்சிட்டு ஆடிட்டே வருது. அம்மா அந்த ஜெயண்ட் வீல் இருக்க அந்த ராட்டினத்தில் சுத்தணும், வா கண்ணா, அதுக்கு தானே வந்திருக்கோம், சுத்துறாங்க. அப்புறம் அங்கே பஞ்சு மிட்டாய் பார்க்குது. அம்மா எனக்கு இந்த பஞ்சு மிட்டாய் வேணும், வாங்கி இதான் வச்சுக்கோ சாப்பிடுங்க. பஞ்சு மிட்டாய் குழந்தை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை இது முழுசாக சாப்பிட்டதா வரலாறே கிடையாது. எல்லாம் மேலெல்லாம் பூசிட்டு தான் போகும். ஆனால் அது சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டா தான் அது சரி. அது சரிங்க, அம்மா வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் பெருசாக அப்பளம் இருக்கும், பரிசல் மாதிரி அப்பளம் இருக்கும். அது எந்த எண்ணெயோ என்னவோ. ஆனால் அந்த பொருட்காட்சி சாலைக்கு போனால் அந்த அப்பளம் சாப்பிடணும்னு ஒரு பெரிய மரபு இருக்குது, சாஸ்திர சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. அது செய்தே தீரணும் நம்ம, இல்லையா? அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் இருக்கோ, எண்ணெய் விளைவுகள்லாம் அப்புறம் அதெல்லாம் அங்கே பொருட்படுத்தும். அது சாப்பிட்டோம் இந்த சம்பிரதாயம். சரி வாங்கிக்க கண்ணா, அதுக்கு என்ன, இதுக்கு தானே வந்திருக்கோன்னு அந்த குழந்தை கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க. அது எதற்கு ஆசைப்படுகிறதோ எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்குறான். என்ன ஆச்சு? கூட்டத்தில் இந்த குழந்தை கை நழுவிடுச்சு, தொலைஞ்சு போச்சு, அம்மா விட்டு பிரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இத்தனை நேரம் ராட்டினத்தில் சுத்தினதும், அப்பளம் வாங்கி கொறிச்சதும், பஞ்சு மிட்டா வாங்கினதும், பொம்மை வாங்கிட்டதும், ஊதல் ஊதியதும், பலூன் வாங்கி பறக்க விட்டது எல்லாம் மறந்து போச்சு. ஓன்னு அழுது, கொய்யோ முறையோன்னு அழுகுது அந்த குழந்தை. போலீஸ்காரர் பறாரு. பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது அம்மா கையிலிருந்து தவறி போன குழந்தைன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இப்போ அவர் என்ன செய்யணும்? இது கொஞ்சம் விவரமான குழந்தை, பேசக்கூடிய குழந்தை. அதுக்கிட்ட உங்க அம்மா யாருன்னு பேர் கேட்கணும். அப்போ தானே மைக்கில் அனௌன்ஸ் பண்ண முடியும். மைக்கு போட்டு ஆச்சு இந்த கதை எனக்கும், அதனால சொல்கிறேன், சுயபுராணமே. அது அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ அது குழந்தைய சமாதானப்படுத்தின, அது முதல்ல அழுகை நிறுத்தினா தானே அம்மா பேரை கேட்க முடியும். அழாத ஆன்னு அழுது. அழாத குழந்தை, அம்மா தானே கண்டுபிடிச்சிடலாம், அம்மா பேரை சொல்லு. இந்த பார் ஆன்னு அழுது, அம்மா பேரை சொல்ல மாட்டேங்க. இந்த பார் ஜெயண்ட் வீல் இருக்கு பாரு, சும்மா 2 ரவுண்டு காசேல சுத்திட்டு, எனக்கு ஜெயண்ட் வீல்லாம் வேணும், ராட் நல்லா வேணும், எனக்கு அம்மா தான் வேணும் அப்படின்னு. என்னடா வம்பா இருக்க, ஓன்னு அழுது. திரும்ப பார்க்கண்ணு, கட்ட அம்மாட்ட போயிடலாம், நீ அம்மா பேர் சொல்லணும்ல, அது தெரியாம நான் எப்படி நான் அது அதை விளக்கி சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் எடுத்துக்கணும், பஞ்சு மிட்டாய் வேணா, ஒரு மண்ணு வேணா, எனக்கு அம்மா தான் வேணும் அப்படிங்க. என்னடா இது இவ்வளோ வம்பா இருக்கு. திரும்ப ஓன்னு அழுது. சரி அந்த அப்பளம் போடுறான் பாரு, அது பார்க்குது குழந்தை. மொத்தம் சரி இதை வச்சு அதை சரி கட்டிடலான்றது. பார் அப்பளம், ஒரு கையில் உனக்கு, ஒரு கையில் உங்க வீட்டில் அண்ணன் இருப்பான்ல அவனுக்கு, எனக்கு அப்பளமும் வேணாம், ஒன்று வேணாம், எனக்கு அம்மா தான் வேணும். அப்படி உன்னிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம், நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும் என்ற நிலையில் நின்றோமானால் வெள்ளேரியில் வந்துட்டு இவ்வளவுதான். இதை பக்கம் பக்கமா எத்தனை புத்தகம் படிச்சாலும் அதுல மிஞ்சி இருக்கக்கூடிய சாரம் எவ்வளவுதான். ரவீந்திரநாத் தாகூருடைய வார்த்தை இது, நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும். நான் கூட சேர்த்துக்கிட்டேன், நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும், வேறு நினைவறியாத, நிலை விரும்பாத, மனம் முழுதாக மலர்ந்திருக்கும் அந்த நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும். 1000 கோடி மலர் சிரித்தாலும், அனந்த வசந்தங்கள் என்னை தொடர்ந்தாலும், நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும். குன்றினை கோபுரம் என்றதும் போதும், கோபுரம் ஏறி குதித்ததும் போதும், அன்றென இன்றென அலைந்ததும் போதும், அலைகடல் போலே மனமெங்கும் மோதும் அந்த நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும், வேறு நினைவறியாத, நிலை விரும்பாத, மனம் முழுதாக மலர்ந்திருக்கும் அந்த நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும் நினைக்கணும். எங்கதே சொல்லணும்ல கூட. நான் இப்படிதான் எக்ஸிபிஷன்ல தொலைஞ்சு போனேன். அதனால தான் எனக்கு இந்த உதாரணம் தெளிவாக நினைவில் நிற்கிறது. இந்த கதை எப்படி முடியுதுன்னு கேளுங்க. தொலைஞ்சு போய் அப்புறம் எங்கள் அம்மா பேரெல்லாம் சொன்னேன். எனக்கு வெள்ளம் பஞ்சு மிட்டாயெல்லாம் கொடுத்தாங்க, நான் அதை வாங்கிக்கிட்டேன். அதனால தான் இன்னும் பராசக்தியை பார்க்காம இருக்கேன். ஆமாம், அவங்க சொல்லும்போது அதை வாங்கிக்கிட்டேன் பாருங்க, அதனால தான். அதுவும் வாங்கிட்டு அம்மா பேருன்னு சொன்னேன் பாருங்க, அது வராது. சரி, அம்மா கிடைச்சாங்க. கதை எப்படி முடியுதுன்னா, என் கதை அப்புறம் வீட்டுக்கு வரும். எங்கள் பாட்டி எனக்கு கையில் சோறு பிசைஞ்சு போடுறாங்க. அந்த சுகம்லாம் இந்த குழந்தைங்களுக்கு எங்கே தெரியுது இப்போ? இவ்வளோ கல்ச்சட்டியில் அந்த கீரையும் வெத்த குழம்பும் தன்னுடைய கையால் பிசைஞ்சு அந்த பாட்டி போட்டா போதுண்டான்னு அந்த பாட்டிக்கும் சொல்ல தெரியாது, போதுன்னு நமக்கு ஒருபோதும் சொன்னதும் கிடையாது.
எப்படித்தான் அது உள்ள போகுமோ, எப்படித்தான் அது அவ்வளோ ருச்சியா இருக்குமோ. சாதாரண பண்டங்களை வச்சு செய்யக்கூடிய அந்த குழம்பும் அந்த கீரையும் இந்த பாட்டி கை பட்டோன்னு ஒரு மெருகு ஏறுது பாருங்க. இந்த மோதிர கையால குட்டு போறது மோதிரமாவது கையாகுது, பாட்டி கைக்கு ஈடாகுமா ஐயா? எப்படி சாப்பிடுவோம். பாட்டி உருட்டி உருட்டி போட்டுட்டு இருக்காங்க, நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் அப்பாவும் நான் தொலைஞ்சு போன கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்புறம் கிடைச்சானோ அப்படின்னு கேட்கறாங்க எங்க பாட்டி. எதிர்தான் இருக்கேன் நான், கதை சுவாரஸ்யத்தில் அப்படி முழுகி போயிட்டாங்க பாட்டி. இப்படி நடக்குது. பராசக்தி எப்போ நேரில் வந்து நிற்பாள்னா, ஒன்று அவ தான் வேணுங்கிறத கேட்கணும், இன்னொன்று அவளை உபாயத்தால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறவங்க, பெரியவங்களே படித்தவங்களே கூட நம்மளை மந்திர தந்திரம் செய்தால் அவளை வசப்படுத்தல ஒன்றும் முடியாது. திருவத்தியூர் பக்கத்தில் நான் பார்த்தேன் ஒரு கோயில், கடலை ஒட்டி சாதாரணமாக ஒரு சின்ன கோயில், அம்பிகை கோயில் தான். அங்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் அரிமா இளங்கண்ண, நம்ம சுப்பு தான், பராசக்தியை பார்க்கணுங்கிற வெறியில் போய் நிற்கிறான். பட்டினி கிடக்கிறான், தன்னை வருத்திக்கிறான். அவன் வந்து அங்கே போய் அந்த கோயிலில் நின்றுட்டு இருக்கான், உட்காந்துருக்கான். ஒரு மண்டபம், யாருமே கிடையாது. ஒரு மத்தியான நேரத்தில் சின்னதாக ஒரு சந்நிதி, அவ்வளோதான். அவன் பக்கத்தில் எல்லாம் சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தன் சரிஞ்சு கிடக்கான். என்ன பயங்கரமா சாராயம் குடிச்சிட்டு, அந்த வாடையே தாங்கலை இவனுக்கு. சாராயம் குடிச்சிட்டு அவன் சரிஞ்சு கிடக்கான் ஒருத்தன். இவன் அந்த எதிர நின்று அந்த தேவி உருவத்தில் பார்த்து அவன் தார தாரையா கண்ணில் தண்ணி விட்டு, இந்த சாராயம் குடிச்சிட்டு படுத்து கிடந்து வந்து, ஆஹாஹா உங்களுக்கு பராசக்தியை பார்க்கணுமா? பராசக்தி இவன் பேசுறாங்க, பராசக்தியை பார்க்கணுமா? கடல்டா கடல். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறான். என்ன தெரியுமா சொன்னா? தக்கையா மிதக்க கத்துக்கடா, அப்பதான் தெரியவான்னு போயிட்டான். ஒரு குடிகாரன், அவன் குடிகாரனா பேசுனது யாரு? இந்த குறும்புக்காரி தானே. இல்லைன்னா குடிகாரனுக்கு அப்படி ஒரு பேச்சு வருமா? இவன் என்னத்தை நினைச்சிட்டு இங்க உட்காந்துருக்கான்னு இவனுக்கு தெரியுமா? இதுதான் வந்து நேரில் வந்து நிற்பதுங்கிறது. அப்போ நேரில் வந்து நிற்கின்ற தருவாயில், அவள் நேரில் வந்து நிற்கின்ற தருவாயில் இவன் நிற்கிறான். தருவாய் நமக்கு தான், அவளுக்கே இது தருவாய் இல்லையா? அப்ப தக்கையா மிதக்க கத்துக்கணும். தக்கையா மிதக்க கத்துக்கணும். ஆஃபர் நோ ரெசிஸ்டன்ஸ். வாழ்க்கை என்ன செய்தாலும் பேசாம இருக்கும். வாழ்க்கை புயல் என்ன செய்யும் அப்போது? நம்முடைய ரவி கேப்பர், வாழ்க்கை புயல் என்ன செய்யும் அப்போது? நின்னவனை பிடிக்க முடியுமா? நம்ம ஊர்ல சொல்லுவோம், நின்னவனை பிடிக்க முடியுமா? கை நீட்டுறப்போ அடிக்க முடியுமா? அடிங்க அப்படின்னு அடிப்பாங்களாம்மா? அவளுக்கே ஒரு மனசு ஏதோ ஓங்கினது அப்படி டக்குன்னு போட்டு போயிடுவான். அது மாதிரி தக்கையா மிதக்க கத்துக்கணும்னா, இன்பமாகட்டும் சரி துன்பமாகட்டும் சரி, ரெண்டையுமே பொருட்படுத்தக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், ரொம்ப நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னா, துன்பத்தை பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் ஞானம் நினைச்சுக்கிறோம். இன்பத்தை பொருட்படுத்தாமல் இருக்க கத்துக்கிட்டாதான் துன்பத்தை பொருட்படுத்தாமல் இருக்க தெரியும், அந்த அறிவு வரும் நமக்கு. இன்பத்துல எவனுடைய தலை இன்பத்தில் ஆடாமல் இருக்கிறதோ அவனுடைய கால் துன்பத்தில் தோழாமல் இருக்கும். எவனுடைய தலை இன்பத்தில் ஆடாமல் இருக்கிறதோ அவனுடைய கால் தான் துன்பத்தில் தள்ளாடாமல் இருக்கும். சரிதானா? அப்படி இருக்கும். சரிதானே? அருமைதான். அப்படி இருக்கும். நம்ம முதல்ல இந்த இன்பத்தை வந்து ஜாகிரதையா எச்சரிக்கையோட அதை பழகிக்க கத்துக்கணும். நம்ம இன்பம் வரும்போது நம்ம அதை தலைகால் புரியாம ஆடுறோம். அப்ப கடவுள் அதில் சம்பந்தப்படுத்துறதே கிடையாது. நம்ம பராசக்தி நினைப்பே நமக்கு வருது இல்லை. 10 ரூபாய் பர்சில குறையும் போது பராசக்தி ஞாபகம் வருது. அது கொஞ்சம் நல்லா இல்லைல்ல. அதனால்தான் நமக்கு நேரில் தெரிய மாட்டேங்கிறான். இன்பமோ துன்பமோ நீதான், எதை வேணா கூடிய எதை வேணா எடுத்துக்க, அது ஒண்ணு என்ன தொடாது. நீங்க சாதாரணமா ஒரு விஷயத்தை அனுபவிப்பதற்கு கூட ஒரு தொலைவு தேவை. அணுக்கம் தொலைவு, இது ரெண்டுமே ஒரு சரியான அளவில் இருந்தால்தான் எதையுமே சரியாக முறையாக அனுபவிக்க முடியும். இப்ப எனக்கும் உங்களுக்கு இந்த தொலைவு தேவைப்படுது. அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கு, எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க மடியில் உட்காந்துட்டு நான் பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இருக்க அணுகாது அகலாது தீக்காயவார் போல பாருங்க வள்ளுவர். யார் சொல்லி கொடுத்தாங்க? கொஞ்சம் எட்ட போனா சுட்டுரும், கொஞ்சம் விலகி போனா குளிரும். இதுதான் சரியான தொலைவில் நின்று குளிர்காயிருதுங்கிறது யார் சொல்லி கொடுத்தாங்க? அந்த ஆதிவாசிகளுக்கு யாரோ ஒருத்தன் நம்முடைய சார்பில் ஏற்கனவே பண்ணியிருக்கிறான் தப்பு, ஏற்கனவே செய்திருக்கிறான் பரிசோதனை, அதில் அவன் கண்டெடுத்து இருக்கிறான். அவனை நம்முடைய ஞானம்ங்கிறது நாம பட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தானா?
மற்றவர்கள் பட்டு தெரிந்து கொண்டும் வருவதும் ஞானம் தானே. அதான் பட்டறிவுன்னு நினைக்கிறேன் நான். பட்டு வருகின்ற அறிவுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஞானம் தானே, அதையும் நம்ம பாடமா எடுத்துக்கொள்ளலாமே. இப்போ நம்ம அப்படிதான் செய்யணும். பாருங்க, நீங்க செய்ய வேண்டிய தவறுகள் எல்லாம் ஏற்கனவே நான் உங்க சார்பில் செய்திருக்கேன். நீங்க புதுசா அதை செய்ய வேண்டாம். அந்த தவறுகளால் எனக்கு நேர்ந்த விளைவுகள் இவை. நீங்களும் இந்த தவறுகள் செய்தீர்களானால் இந்த விளைவுகளை அனுபவிப்பு செய்ய வேண்டாம். இதை சொல்ல வேண்டிய கடமை தவறு செய்த ஒவ்வொருவனுக்கும் இருக்கிறது. எல்லாரும் கேட்பாங்கல்ல, குடிகாரம் குடிக்காதுன்னு பிரசாரம் பண்றது எப்படி நியாயமாகும்? நியாயமாகும். குடல் வெந்து போச்சுரா, என்னால விட முடியல, நான் தவிக்கிறேன், நீ இதுல சிக்கிக்காதேன்னு சொல்லலாம். குடிக்கிறவன் தான் குடிக்கலன்ட்டு பொய் சொல்றதுதான் தவறே தவிர, வானாண்டா நீ இதுல மாட்டிக்காத, நான் அவஸ்தப்படுறேன்றது சொல்லலாம். அது மாதிரி நாம் செய்த தவறுகளை அப்படி பகிரங்கப்படுத்தி சொல்லலாம். இந்த தவறு நான் செஞ்சேன்டா, இந்த விளைவுகளை அனுபவிச்சேன், தயவுசெய்து நீ செய்யாத, எப்படியாவது பராசக்தியை கெட்டியா பிடிச்சிக்கோ, அவ இதுல இருந்து காப்பாத்துவா உன்னை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்பம் துன்பம் ரெண்டிலிருந்தும் நாம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க குருநாதர் கோதாவரி நதியில மிதக்கிறார். 6 வயசு இருக்கும், 6 வயசு 10 வயசு இருக்கும். அவர் இந்த மத்ஸ்யாசனம் போட்டார்னா அப்படியே தண்ணியில மிதந்துட்டு இருப்பார், மிதக்கிறார். அப்போ ஒரு பிணம் மிதந்து வருகிறது, ஒரு பிணம் மிதந்து வருகிறது அந்த நதியில. அந்த பிணம் அவர் தட்டிட்டு போகுது. ஒரு கட்டை வருகிறது, மரக்கட்டை, எங்கிருந்தோ வெள்ளம், கோதாவரி வெள்ளத்துல வருது. இந்த மரக்கட்டை அவரை தட்டிட்டு போகுது. நான் மரக்கட்டையா அல்லது பிணமா என்று யோசித்தேன்கிறார். கட்டை தட்டிட்டு போன அதிர்ச்சியும் அவருக்கு இல்ல, பிணம் தொட்டு விட்டு போன அருவருப்பும் அவருக்கு இல்லை. அதனாலதான் ஒரு குருவா இருக்கார். மிதக்கிறார். மிதக்க கற்றுக்கொண்டால் தான் இந்த நதியை கடக்க முடியும். இந்த வாழ்க்கை என்கின்ற நதியை நடந்து கடக்க முடியாது. படகில் கடக்கலாம், அந்த படகுதான் குரு. அவன் போடுகின்ற துடுப்பு தர்மம். தர்மங்கிற துடுப்பு போட்டுத்தான் நம்ம இந்த கர்மம்ங்கிற கடலை நம்மால கடக்க முடியுது, அவருடைய தயவுனால கடக்க முடியுது. நீயே இதை கடக்க வேண்டும் என்றால் நீந்த முடியாது, மிதக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மிதக்க கற்றுக்கொண்டால் தான் இந்த சம்சாரம் என்கின்ற நதியை அல்லது கடலை கடக்கலாம். ஒரு சின்ன ஓடை கூட கடல் அளவாக நமக்கு தெரிகிறது. ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லுகிறார்கள், இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், அம்பிகையினுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களுக்கு இந்த சம்சாரமாகிய கடல் என்பது ஒரு குதிரை குளம்படி நீர், அவ்வளவுதான். குதிரை குழம்பு எவ்வளவு நேரம் இருக்கும், குதிரை காலை வச்சதுன்னா அவ்வளவுதான், அதுல இருக்கக்கூடிய நீர் அவ்வளவுதான். அது இருக்கு, ஆனா அது அவ்வளவே தான் இருக்கு. அது தாண்டது என்ன ஒரு பெரிய பிரச்சனையா? ஆடு தாண்டும் காவிரி மாதிரி இந்த சம்சார கடல் ஆகிவிடும் என்று பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் மிதக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதை விட இன்னொன்று முக்கியமாக இருக்கிறது, பக்தி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பயன் கருதாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்து பிழைக்க சொன்னால்ங்கிறான் பாரதி. பக்தி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தி என்பது என்ன? பக்தி மந்திரமோ தந்திரமோ ஆகாது. பக்தி ஒரு டெக்னிக் கிடையாது. பக்தி ஒரு டெக்னிக் கிடையாது. பக்தி ஒரு மார்க்கம் கிடையாது. ஞானம் ஒரு மார்க்கம், யோகம் ஒரு மார்க்கம், பக்தி மார்க்கம் கிடையாது. அது சரியா புரிஞ்சுக்கணும். பக்தி இல்லைன்னா ஞானம் பலிக்காது, பக்தி இல்லைன்னா யோகம் ஜெயிக்காது, பக்தி இல்லைன்னா ஒரு மனிதனாக முடியாது. ஏன் அப்படின்னா அன்பினுடைய திரட்சி தான் பக்தி, அன்பினுடைய முற்றிய நிலைதான் பக்தி. பொருள் மீது வைத்திருக்கும் பொழுது அது பற்று, பரந்துபட்ட மனிதர்கள் மீது காட்டுகின்ற போது அது அன்பு, உயிர்களிடத்தில் செய்யும் பொழுது அன்பு, இறைவன் ஒருவரிடத்தில் மட்டும் வைக்கும் பொழுது அது பக்தி. அந்த அன்பு பக்தியாக கனிகிறது. அன்புதான். பராசக்தியை நேசிக்க முடியலன்னா நம்ம வேற என்னத்தை நேசிக்க போறோம்? எல்லாம் அவதான். உலகம் பிறந்தது எனக்காக, சினிமா பாட்டில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இந்த உரிமை இருக்கு. இதுதான் பக்தி. இவ்வளவுதான். பக்திங்கிறது பெரிய பெரிய மந்திரங்கள் அல்ல, வித்தை அல்ல, யோக முறை கூட கிடையாது. பக்தி
நேரடியா நீ என் சொந்தம், நான் உன் சொந்தம், இதுதான் நம்முடைய ஒப்பந்தம். இது யாரும் மாற்ற முடியாது. இதுதான் பக்தி. அப்படி நிக்கணும் அவள்கிட்ட. அப்பதான் அந்த மாயை நீங்கும். உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயையே, மன திண்மை கொண்டோரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே, சாகத் துணியின் சமுத்திரம் எம்மட்டு மாயையே, இந்த தேகம் பொய் என்று உணர் தீரரை என் செய்வாய் மாயையேன்னு பாரதியார் கேட்கிறார். அந்த தீரம் ஞானிக்குத்தான் தீரன்கின்ற சப்தம். வாளெடுத்தவன் வீரன், வாழ்வை துறந்தவன் தீரன். அதுக்கு தான் பெரிய அந்த தீர தன்மை தேவை. பற்றை துறப்பதுதான் ரொம்ப வெல்வதற்கு அரிய போர். வெற்றி விழா கொண்டாட வேண்டிய போர்னா பற்றை துறத்தல் தான். ஹீரோஸ் வெல்கம் யாருக்கு கொடுக்கணும்? துறவிக்கு தான் கொடுக்கணும். அப்பா ஜெயிஸ்டாண்டா டே அப்படின்ட்டு அப்படி இருக்கணும். எனவே பக்தி செய்து பிழைக்க சொன்னான்கிறார் பாரதியார். பக்தி செய்யணும். எப்படி இருக்கணும்? எப்படி பக்தி செய்வது? சில பேர் நமக்கு என்னென்ன பிரச்சனை, ஒரு அலங்காரம் தேவையா இருக்கு. நீங்க பல நேரத்தில் நீங்க பாருங்க, இப்ப நல்ல மலர் அலங்காரம் சாத்தி அம்மை ஜொலித்து கொண்டிருக்கிறார், சந்தன பொட்டெல்லாம் வைத்துக்கொண்டு. நாளைக்கு காலையில ஐயா அதெல்லாம் எடுத்து நிர்மால்ய பிரசாதமாக கொடுத்து அபிஷேகம் செய்விப்பார். அந்த காட்சியை பாருங்க. அந்த விக்கிரகத்திலேயே எல்லாமே இருக்கிறது. அவளுக்கு ஆடை இருக்கிறது, ஆபரணங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கிறது. நமக்கு போதாது. நமக்கு அலங்காரம் தேவை. உண்மை மிக எளிது, ஊரோ அறியாது. உண்மையை என்றும் உலகு நம்பி ஏற்பதில்லை. வண்ணமின்றி யார் வாங்குவார்? நமக்கு ஒரு வண்ணம் தேவை, ஒரு அலங்காரம் தேவை, ஒரு நாடகம் தேவை, ஒரு ஜோடனை தேவை. உண்மைக்கு இது ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அது அப்படியே இருக்கும், உண்மையா இருக்கும். அதனால்தான் நமக்கு கஷ்டம். நேரில் வந்தால் கோயிலுக்கு வரோம், நட சாத்திருக்குன்னா நமக்கு பராசக்திக்கு நம்ம மேல ஏதோ கருணை இல்லாம நினைச்சுக்கிறோம். கருணை இல்லாமலாம் உனக்கு கால்கை இன்னும் உழைச்சிட்டு இருக்கு. கருணை இல்லாமலாம் வீட்டுல நாம இன்னும் மதிக்கப்படுகிறோம். அவளுடைய கருணை இல்லாமலாம் நமக்கு சோறு கிடைக்கிறது. ஆனா அவளுடைய கருணை இல்லாமல் சுவாசம் நடக்குமா? இல்லையா? ஏறி இறங்குகின்ற சுவாசம் அவள் போட்ட பிச்சை தானே. இந்த ஞாபகம் இருக்கணும். அப்ப பக்தினா என்ன? பராசக்தியிடம் பக்தி செய்வதுன்னா, ஒன்று இன்பமாயினும் சரி துன்பமாயினும் சரி அதை பொருட்படுத்தாமல் இருத்தல். அது ஒன்று. அது புற வாழ்க்கை. அக வாழ்க்கையில் எப்படி இந்த பக்தியை நம்ம ஏற்படுத்திக்கணும்னா, எந்த நேரத்திலும் இடைவிடாமல் அவளோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளணும். அதுதான் ட்ரிக். எதுவா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. பல் விளக்கும் போது பராசக்தியை நினைச்சுக்கலாமான்னு அப்ப நினைச்சுக்கணும். பாத்ரூம் போகும்போது நினைச்சுக்கணும். ஏதோ ஒரு முறையில இடைவிடாத தொடர்பு அவளோடு நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா செயல்களிலும், எல்லா நிலைகளிலும் அவளோடு நாம தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இருப்பது தான் பக்தி. இடைவிடாம சாப்பிடும்போது அவளை வான்னு சொல்லணும். வாமா, இப்ப நைவேத்தியம் பண்றவங்க, நைவேத்தியம்னா அவளுக்கு படைக்கிறது. அவளுக்கு ஒன்றும் படைக்க முடியாது. நம்ம கொடுத்தது அது. நைவேத்தியம்னா என்ன? அறிவிப்புன்னு அர்த்தம், அனௌன்ஸ்மெண்ட்னு அர்த்தம். என்ன அனௌன்ஸ்மெண்ட்? அம்மா நீ கொடுத்த இதெல்லாம் வச்சிருக்கேன் பார், நீ கொடுத்தது இல்லைன்னா எனக்கு கிடைக்குமா? நீ கொடுக்காம நீ போடாம எனக்கு சோறு கிடைக்குமா? நீ கொடுத்தம்மா, சாப்பிட்றேன், சந்தோஷம்மா, நன்றிம்மா உனக்கு. அதுக்கு பேர் தான் நிவேதனம். கடவுளுக்கு படைக்கிறோம். ரொம்ப அதிக பிரசங்கித்தனமான, ரொம்ப ஓவரா தெரியல இது. கடவுளுக்கு என்னத்தை படைக்க முடியும்? எல்லாவற்றையும் படைத்தவன், ஏற்கனவே படைத்து விழுங்கி விட்டவனுக்கு என்னத்தை படைக்க முடியும்? ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட். காஃபி குடிக்கிறீங்களா? காஃபிக்கும் பராசக்திக்கும் சம்பந்தம் உண்டு. சம்பந்தம் தான். பராசக்திக்கு எதற்கும் சம்பந்தம் தான். எடுங்க காஃபியை. காஃபி குடிக்கும்போது அவ்வளோ கூப்பிடுங்க, அம்மா வா காஃபி சாப்பிடலாம், சக்கரை போதுமா உனக்கு கேட்டுக்கணும். இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு தெரியக்கூடாது. நமக்குள்ளே இருக்கணும். இந்த அனுபவம்லாம் ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணும், ரொம்ப பர்சனலா இருக்கணும், ரொம்ப டீப்பா இருக்கணும். இது வெளியில கொண்டு போகக்கூடாது, நமக்குள்ளே வச்சுக்கணும். அனுபவங்கள் பகிரங்கப்படும் பொழுது அதனுடைய அந்தஸ்தை இழந்து விடுகின்றன, நீர்த்து போய் விடுகின்றன. அப்படி இல்லாம நமக்குள்ளே அதை நிலைப்பாட அதை வைத்துக் கொள்ளணும். அப்ப நல்லா இருக்கும். எங்கேயும் அவளை பார்க்கலாம். அவளை பார்க்க முடியாத இடம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்திலும் அவள் இருப்பாள். கண்ணாங்கருத்த விழி ஹோய், காலா நடுங்கும் விழி ஹோய். இது ஒரு அனுபவம் தான் வச்சுங்களேன். கண்ணாங்கருத்த விழி, காலா நடுங்கும் விழி,
பெண்ணாம் பெரிய விழி பேச்ச நிறுத்தும் விழி உள்ளோம் தொலைக்கும் விழி உசுரையெல்லாம் பேக்கும் விழி உள்ளோம் தொலைக்கும் விழி உசுரையெல்லாம் பேக்கும் விழி வழிய மறிச்ச விழி வாழ்வெல்லாம் கேட்கும் விழி வழிய மறிச்ச விழி வாழ்வெல்லாம் கேட்கும் விழி ஆத்தா மாறி ஆத்தா கொஞ்சம் அசந்த வேளையிலே என்ன பார்த்தா ஆத்தா மாறி ஆத்தா கொஞ்சம் அசந்த வேளையிலே என்ன பார்த்தா தூக்கமா மயக்கிருவா ஹோய் துக்கமா கலக்கிருவா ஹோய் தூக்கமா மயக்கிருவா துக்கமா கலக்கிருவா ஏக்கமா ஏங்க வைப்பா எடையில தேங்க வைப்பா பசியா எரிச்சிருப்பா பல சோறா தனிச்சிருப்பா பசியா எரிச்சிருப்பா பல சோறா தனிச்சிருப்பா பாக்குறது அத்தனையும் பல முகமா சிரிச்சிருப்பா பாக்குறது அத்தனையும் பல முகமா சிரிச்சிருப்பா மாரியாத்தா ஒரு சொப்பனத்து வாசலிலே என்ன பார்த்தா ஆத்தா மாரியாத்தா ஒரு சொப்பனத்து வாசலிலே என்ன பார்த்தா இடிய போடச்ச கை ஹோய் எலந்த பொறுக்குங்கை ஹோய் இடிய போடச்சகை எலந்த பொறுக்குங்கை முடிய பிரிச்சகை முத்தாக இறக்கிங்கை முதலையும் முடிவையும் மூர்க்கமாய் எரிஞ்சகை முதலையும் முடிவையும் மூர்க்கமாய் எரிஞ்சகை மூலையில அழுதவன முழுசானச்சகை மூலையில அழுதவன முழுசானச்சகை ஆத்தா மாரியாத்தா தல கிறங்கி கிறுக்கையிலே என்ன பார்த்தா ஆத்தா மாரியாத்தா தல கிறங்கி கிறுக்கையிலே என்ன பார்த்தா பாவமுன்னும் புண்ணியமுன்னும் ஹோய் பாலாக பொழிவாளா ரெண்டும் பால் தான் பாவமுன்னும் புண்ணியமுன்னும் பாலாக பொழிவாளா தேவைக்கு கொடுப்பாளா தேவையெல்லாம் கெடுப்பாளா தன்னையே நினைச்சவன தழுவி தழுவி முகப்பாளா தன்னையே நினைச்சவன தழுவி தழுவி முகப்பாளா உன்ன மலையருவி உள்ளத்துல சிட்டுக்குருவி உன்ன மலையருவி உள்ளத்துல சிட்டுக்குருவி ஆத்தா மாரியாத்தா கொஞ்சம் அசந்த வேளையிலே என்ன பார்த்தா ஆத்தா மாரியாத்தா கொஞ்சம் அசந்த வேளையிலே என்ன பார்த்தா மூச்சு என்னும் வெள்ளத்துல ஹோய் முன்னாம படகு விட்டு என்னது முன்னாம பீஜம் மூச்சு என்னும் வெள்ளத்துல முன்னாம படகு விட்டு மௌனம் என்னும் கரை சேர்த்து ஞானம் என்னும் தொரையேத்தி ஏறி திகச்சவன இறங்கி எடுப்பாளா ஏறி திகச்சவன இறங்கி எடுப்பாளா மாறி மாறி தெரிவாளா மாறாம சிரிப்பாளா மாறி மாறி தெரிவாளா மாறாம சிரிப்பாளா ஆத்தா மாரியாத்தா இந்த ஏழ தவிக்கையிலே என்ன பார்த்தா ஆத்தா மாரியாத்தா இந்த ஏழ தவிக்கையிலே என்ன பார்த்தா ஒருபோதும் நம்மை அம்பிகை கைவிடாள் என்றும் நம் நெஞ்சினில் எப்படி இருக்கிறாளோ இன்னும் அதிகமாக இன்னும் இன்னும் வெளிச்சமாக நம்முடைய நேரிலும் அவள் நின்று கொண்டே இருக்கிறாள். நாம் கண்ணை திறக்கும் வரை அம்பிகை காத்து கொண்டே இருக்கிறாள்.
நமக்கு அவள் நாம் அறியும் வண்ணம் காட்சி கொடுக்கவும், அவள் அறிவிக்கும் வண்ணம் நமக்கு அறிவுறுத்தவும், அப்படி ஒரு தரிசனம் கொடுக்கவும் அவள் காத்திருக்கிறாள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் அவள் என்பதை நம்புவதே. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இன்பத்திலும் துன்பத்திலும் தடுமாறாமல் இருப்பதே. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவள்தான் அனைத்தையும் நடத்துகின்றாள், அவள் நம்மை கைவிட மாட்டாள் என்று திடமாக நம்புவதே. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் அவளோடு ஒரு தொடர்பு வைத்து கொண்டிருப்பதே. அப்படி செய்தால் இறுதியாக நிறைவாக நாம் செய்ய வேண்டியதெல்லாம், அம்மா உன்னை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்கின்ற நிலையை வந்து எய்துவதுதான். உன்னை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவை இல்லை என்கின்ற நிலையை எய்துவதும் அம்பிகை நேரில் வந்து நிற்பதும் ஒரே நிலை என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, இத்தனை நேரம் பொறுமையாக கேட்ட அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி அமைகிறேன். வணக்கம். நமக்கெல்லாம் தெல்ல தெளிவாக கருத்துக்களை எடுத்து இயம்பிய ஐயா திரு ரமணன் ஐயா அவர்களுக்கு நமது ஐயா குருகேஷ் ஏஜென்சி ஐயா திரு குருமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அருள்மிகு ஆதிமொட்டியம்மன் கும்பாபிஷேகத்துக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த ஐயா திரு குருமூர்த்தி அவர்களுக்கு திருப்பணி குழுவின் சார்பாக இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. महानुभाव